சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். சிறு குறிஞ்சான் பயிரிட அதை விதைகளிலிருந்தோ அல்லது அதன் கொடியை நட்டு வளர்க்கலாம். இது வேலிகளில் படர்ந்து வளரும் தன்மை கொண்டது. நன்கு சூரிய ஒளி கிடைக்கும் இடத்தை தேர்வு செய்து வடிகால் வசதியுள்ள நிலத்தில் பயிரிடலாம். நிலத்தை தயார் செய்து விதைகளை விதைத்து அல்லது கொடிகளை நட்டு தேவையான அளவு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். சிறு குறிஞ்சான் பயிரிடும் முறை. 1. இடத்தை தேர்வு செய்தல். சிறு குறிஞ்சான் நன்கு வளர சூரிய ஒளி கிடைக்கும் திறந்தவெளி நிலத்தை தேர்வு செய்யவும். வடிகால் வசதி உள்ள நிலம் சிறந்தது. 2. நிலத்தை தயார் செய்தல். நிலத்தை நன்கு உழுது களைகளை நீக்கி மக்கிய தொழு உரத்தை சேர்க்கவும். 3. விதைகளை விதைத்தல் அல்லது கொடிகளை நடுதல். சிறு குறிஞ்சான் விதைகளை நேரடியாக நிலத்தில் விதைக்கலாம் அல்லது ஏற்கனவே உள்ள கொடியிலிருந்து சிறிய கொடிகளை வெட்டி நடலாம். 4. நீர்ப்பாசனம். நிலத்தில் போதுமான ஈரப்பதம் இருக்குமாறு அவ்வப்போது தண்ணீர் பாய்ச்சவும். 5. களைகளை நீக்குதல். களைகள் முளைத்தால் அவற்றை அவ்வப்போது நீக்கவும். 6. பராமரிப்பு. சிறு குறிஞ்சான் கொடியாக படர்வதால் அதை ஏதேனும் ஒரு பற்றுக்கம்பிலோ அல்லது வேலியிலோ படரவிடலாம். சிறு குறிஞ்சானின் பயன்கள். சிறு குறிஞ்சான் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. இது நஞ்சு முறிக்கும் தன்மை கொண்டது. காய்ச்சல், இரும்பல், காசம் போன்ற நோய்களை குணப்படுத்த உதவும். ஆஸ்துமா மற்றும் மூச்சுத்திணறல் உள்ளவர்களுக்கு சிறு குறிஞ்சான் வேர் மருந்தாக பயன்படுகிறது. இதன் இலைகளை மென்று சாப்பிட்டால் இனிப்புச் சுவை தெரியாது. அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். குறிப்பு: சிறு குறிஞ்சான் பயிரிடும் முன் அதன் மருத்துவ குணங்கள் மற்றும் பக்க விளைவுகள் பற்றி நன்கு தெரிந்து கொள்வது நல்லது. சிறுகுறிஞ்சான் தீமைகள் பற்றி தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். இப்பதிவில் சிறுகுறிஞ்சான் தீமைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். ஆனால் இதைப்பற்றி நம்மில் சிறுகுறிஞ்சான் என்பது இந்தியாவில் பயன்படுத்தப்படும் ஒரு மூலிகைச் செடி ஆகும். இதில் ஏராளமான நன்மைகள் கொட்டி கிடக்கிறது. இருந்தாலும் இதில் ஒரு சில தீமைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதனை பற்றி நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகையால் அதனை தெரிந்து கொள்ளும் விதமாக இப்பதிவு அமையும். சிறுகுறிஞ்சானானது சர்க்கரை கொல்லி என்றும் அழைக்கப்படுகிறது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இது உடலில் உள்ள சர்க்கரை அளவை உறிஞ்சுவதாக சொல்லப்படுகிறது. இதனை தவிர பல்வேறு உடல்நல பிரச்சினைகளுக்கு சிறுகுறிஞ்சான் சிறந்த மூலிகைச் செடியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் பலரும் சிறுகுறிஞ்சான் மூலிகையை பயன்படுத்தி வருகிறார்கள். அப்படி சிறுகுறிஞ்சான் மூலிகையை பயன்படுத்துவார்கள். அதனால் ஏதேனும் உடல் நலத்திற்கு தீமைகள் ஏற்படுமா என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சிறுகுறிஞ்சான் பொடி நன்மைகள், தீமைகள். சிறுகுறிஞ்சான் மூலிகை ஆனது நமக்கு பெரும்பாலும் நன்மையை அளிக்கிறது. இருந்தாலும் இதனை அதிகமாகவோ அல்லது அடிக்கடியோ எடுத்துக்கொண்டு அது உடலிற்கு பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். அவை சிறுகுறிஞ்சான் மூலிகையை அதிகமாக பயன்படுத்துவதால் சிலருக்கு உடல் பருமன் மற்றும் இரைப்பை பிரச்சினை மற்றும் வயிற்றுப்பொலி போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம். சிறுகுறிஞ்சான் அதிக பசியை தூண்டக்கூடியது. இதனால் சிறுகுறிஞ்சான் மூலிகையை அதிகமாக எடுத்துக்கொண்டால் பசி உணர்வு அதிகரித்து உடல் எடை அதிகரிக்கலாம். சில நபர்களுக்கு சிறுகுறிஞ்சானை எடுத்துக்கொள்வதன் மூலம் அடிக்கடி மலம் கழிக்கும் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிறுகுறிஞ்சான் மூலிகையில் உள்ள கசப்பு சுவை மற்றும் நச்சுத்தன்மைகள் சிலருக்கு ஒவ்வாமை மற்றும் வாந்தி போன்ற பக்கவிளைவுகளை ஏற்படுத்தலாம். நீரிழிவு நோயாளிகள் சிறுகுறிஞ்சானை சரியான அளவு மற்றும் சாப்பிடும் முறையை பின்பற்ற வேண்டும். இல்லையெனில் சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்துவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். சிறுகுறிஞ்சான் மூலிகையை பயன்படுத்தும் ஒரு சிலருக்கு தலைவலி, குமட்டல் மற்றும் தலைச்சுற்றல் ஏற்படலாம். இன்சுலின் போடும்போது இதையும் சேர்த்து சாப்பிட்டால் அதிக இரத்த சர்க்கரை அளவை குறைக்கலாம். எனவே மருத்துவரின் அனுமதி இல்லாமல் சிறுகுறிஞ்சான் மூலிகையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் வேறு ஏதேனும் பிரச்சினைக்காக மருந்து, மாத்திரை எடுத்துக்கொண்டு அதனுடன் இந்த சிறுகுறிஞ்சானையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதனை மூலம் பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும்.